ஐசிடி அல்லது ஐடி எனப்படும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தால் ஆளப்படுகின்ற ஒரு யுகத்தில் நாம் வாழ்கிறோம். நாம் அனைவரும் தகவல் தொழில்நுட்பத்தில் தங்கியுள்ளதுடன் அது எமது வாழ்வை இலகுபடுத்தி எமது பணிகளையும் துரிதப்படுத்துகின்றது. தகவல் தொழில்நுட்பத்தின் உதவியின்றி எந்த ஒரு செயற்பாட்டையும் செய்ய முடியாத நிலையில் ஏராளமான நிறுவனங்கள் உள்ளன. மிகவும் வேகமாக வளர்ச்சி கண்டு வரும் தகவல் தொழில்நுட்பத்துறை அறிவும் ஆற்றலும் உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்த களமாகும். இலங்கை மற்றும் சர்வதேச சந்தையில் முன்னணி நிறுவனங்களுக்கும் சேவை வழங்குநர்களுக்கும் இலங்கையின் தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் தரமான கண்டுபிடிப்புகளை அறிமுகம் செய்திருப்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதுதான் உண்மை. தகவல் தொழில்நுட்ப துறையில் ERP சாஃப்ட்வேர்ஸ், மொபைல் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ், ட்ரேடிங் சிஸ்டம்ஸ், இ-கமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் மற்றும் எம்-கவர்ன்மெண்ட் சொல்யூஷன் ஆகிய விடயங்களில் எமது நாட்டு தகவல் தொழில்நுட்ப நிபுணர்களின் அறிவும் ஆற்றலும் இன்று சர்வதேச சந்தையை வென்றுள்ளது. எமது நாட்டு தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் எத்தகைய தயாரிப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர்? அவர்கள் அறிமுகம் செய்திருக்கின்ற கண்டுபிடிப்புகள் என்ன? இது குறித்து தெரிந்து கொள்ள நீங்களும் ஆர்வத்தோடு இருப்பீர்கள். வாருங்கள், என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். டிராவல் பாக்ஸ் இது சுற்றுலாத்துறைக்காகவே உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம். சுற்றுலா பயணம் ஒன்றுக்கான சிறந்த தெரிவுகளை, சிறந்த சுற்றுலா பொதியை இது உங்களுக்காக வழங்குகின்றது. சுற்றுலாத்துறையில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த மென்பொருள் தளம் அடுத்த தலைமுறையின் இணைய சேவைக்கான மிகச்சிறந்த தளமாக கருதப்படுகிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகின்ற செயற்கை அறிவு, அல்கோரிதம், கணிதம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த மென்பொருள் தளம் உருவாக்கப்படுகிறது. SOA எனப்படுகின்ற சர்வீஸ் ஓரியன்டட் ஆர்கிடெக்சர் தொழில்நுட்பத்தை சுற்றுலாத்துறைக்காக முதலில் அறிமுகம் செய்த முன்னணி பெயர்களில் டிராவல் பாக்ஸும் ஒன்றாகும். பஹ்ரைன் இராச்சியத்தின் அரசு திணைக்களங்களது அனைத்து சேவைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மொபைல் போர்ட்டலை எமது நாட்டு பொறியியலாளர்கள் தயாரித்திருக்கின்றனர். கடந்த 5 வருடங்களாக அந்நாட்டின் 25 அமைச்சுக்களதும் அரசு திணைக்களங்களதும் 60க்கும் மேற்பட்ட சேவைகளை அந்த நாட்டின் 1.3 மில்லியன் மக்களுக்கு தமது செல்லிட உபகரணங்களூடாக பெற்றுக்கொள்ள இன்று முடியுமாக இருக்கிறது. இந்த மொபைல் போர்ட்டல் அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து ஐக்கிய நாடுகளின் இ-கவர்ன்மெண்ட் சுட்டன் தரவரிசையில் 42வது இடத்தில் இருந்த பஹ்ரைன் 13வது இடத்திற்கு முன்னேறுகிறது. அது மாத்திரமன்றி எம்-கவர்ன்மெண்ட் பிரிவின் கீழ் மொபைல் கண்டனுக்கான உலக விருதையும் பெற்றுக்கொள்கிறது. இன்று உலகின் பாரிய பங்குச்சந்தைகளுக்கான வேகமான வர்த்தக மென்பொருள் இலங்கையால் தயாரிக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு ஆச்சரியமான விடயமாக இருக்கலாம். உலகின் 5 பாரிய பங்குச்சந்தைகளில் ஒன்றான லண்டன் பங்குச்சந்தை முற்று முழுதாக இந்த மென்பொருளால் இயங்குகின்றது. அது மாத்திரமல்ல, போர்சா இட்டாலியானா, டர்க்வைஸ், லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச், டெலட் ப்ரீபோன், ஜோனஸ்பர்க் பங்குச்சந்தை, சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்ச், HKX போன்ற முன்னணி பங்குச்சந்தைகளும் இந்த மென்பொருள் பயன்படுத்தப்படுகிறது. இன்று முழு ஐரோப்பாவின் 3/1 மூலதன சந்தையின் கொடுக்கல் வாங்கல்கள் எமது நாட்டு பொறியியலாளர்கள் நிர்மாணித்த மென்பொருள்களூடாக இடம்பெறுகிறது. இது எந்த அளவுக்கு விசாலமானது என்றால், இந்த மென்பொருள்களூடாக 2-3 நாட்களில் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்கள் இலங்கையின் முழு வருடத்துக்கான மொத்த தேசிய உற்பத்தியின் பெறுமதிக்கு சமனானதாகும். இன்று உலகம் முழுவதும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்ற மோட்டோரோலா நிறுவனத்தின் மொபைல் கம்ப்யூட்டர் தான் இது. பாரிய வியாபார நடவடிக்கைகளுக்காக பரந்த அளவில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த மொபைல் கம்ப்யூட்டர்களை சர்வதேச பொறியியலாளர்களோடு இணைந்து எமது நாட்டு இலத்திரனியல் மற்றும் மென்பொருள் பொறியியலாளர்கள் தயாரித்திருக்கின்றனர். மிகவும் உறுதியாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற நம்பகத்தன்மை மிக்க இந்த மொபைல் கம்ப்யூட்டர் 7 முதல் 10 வருடங்கள் பயன்படுத்தக்கூடியவை.
ஆம், மொபைல் கம்ப்யூட்டர்களுக்கும் ஸ்கேனர்களுக்கும் அவசியமான தொழில்நுட்பத்தை விருத்தி செய்கின்ற நிபுணத்துவத்தின் மத்திய நிலையமாக இன்று எமது நாடான இலங்கை காணப்படுகிறது. நிறுவனங்களுக்கான சிறந்த மென்பொருள் தீர்வுகளை வழங்குகின்ற முன்னணி நாடுகளில் இலங்கையும் ஒன்று. ERP எனப்படுகின்ற நிறுவன வள திட்டமிடலுக்கான வியாபார மென்பொருள்களை முற்றுமுழுதாக எமது நாட்டு மென்பொருள் தயாரிப்பாளர்கள் தயாரிக்கின்றனர். உலகெங்கிலும் 11 துறைகளைச் சேர்ந்த 2000க்கும் அதிகமான வாடிக்கையாளர்களுக்காக இந்த மென்பொருள்கள் தயாரிக்கப்படுகின்றன. வியாபாரத்துக்கு ஏற்ற விதத்தில் மாற்றி அமைக்கக்கூடிய இந்த மென்பொருள்கள் வியாபார நடவடிக்கைகளை துரிதப்படுத்துகின்றன. உலகெங்கிலும் 2600க்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிகின்ற இந்த மென்பொருளில் 800க்கும் அதிகமானவர்கள் எமது நாட்டு தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள். இவர்களில் 90% பட்டதாரிகள். சர்வதேச நடுத்தர சந்தைப்படுத்தலில் சிறந்த ERP மென்பொருளாக கார்ட்னர் போன்ற சர்வதேச ஆய்வு நிறுவனங்கள் இந்த மென்பொருளை தரப்படுத்தி இருக்கின்றன. இன்று உலகின் மிக பாரிய இணைய வர்த்தக தளம் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் எமது நாட்டு மென்பொருள் தயாரிப்பாளர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இணைய விற்பனையாளர்களின் 7000 மில்லியன் விற்பனை பட்டியலிலிருந்து 149 மில்லியன் வாடிக்கையாளர்கள் நாளாந்தம் 4 பில்லியன் பரிமாறல்களை மேற்கொண்டு வருகின்றனர். ஓபன் சோர்ஸ் தொழில்நுட்பத்தில் நிறுவப்பட்டிருக்கின்ற இந்த இணைய வர்த்தக தளம் இன்று முழு உலகிலும் வர்த்தக புரட்சியை தோற்றுவித்திருக்கிறது. பிக் டேட்டா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம், அல்கோரிதம், மெஷின் லேர்னிங் போன்ற தொழில்நுட்பங்களின் ஊடாக உலகின் ஏராளமான வர்த்தக நடவடிக்கைகளை இந்த தளம் ஓரிடத்திற்கு இணைக்கின்றது. கார்ட்னர், ஃபார்ஸ்டர் போன்ற உலகின் முன்னணி தொழில்துறை ஆய்வு நிறுவனங்களது பாராட்டையும் அங்கீகாரத்தையும் இந்த தளம் வென்றிருப்பது ஆச்சரியமான விடயமல்ல. கண் பார்வையற்றவர்களுக்காக விசேடமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் தான் பிரெயில் டு கோ. ஆண்ட்ராய்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஸ்மார்ட் டிவைஸ் முற்று முழுதாக இலங்கையின் பொறியியலாளர்களால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய அமெரிக்க ராச்சியத்தின் தேசிய பிரெயில் பதிப்பகத்தின் ஒத்துழைப்புடன் இந்த ஸ்மார்ட் டிவைஸ் வெற்றிகரமாக அமெரிக்காவில் பரீட்சிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆய்வுக்கும் அபிவிருத்திக்குமான பிரிவின் கீழ் 2013ஆம் ஆண்டு ஹாங்காங்கில் இடம்பெற்ற ஏசியா பசிபிக் ICT அலையன்ஸ் அவார்டை முதற் தடவையாக இலங்கைக்கு இந்த டிவைஸ் பெற்றுக் கொடுக்கிறது. இந்த ஸ்மார்ட் டிவைஸ் சாதாரண பிரெயில் நோட்டுகளை விடவும் அளவில் சிறிதாக இருப்பதுடன் இதன் உற்பத்தி செலவு குறைவானதாகும். உலகில் கண் பார்வையற்றவர்களுக்காகவும் பார்வை குறைபாடுள்ளவர்களுக்காகவும் முதற் தடவையாக உருவாக்கப்பட்ட ஓபன் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஸ்மார்ட் டிவைஸும் இதுவாகும். கடந்த 2 தசாப்தங்களாக இலங்கையின் தகவல் தொழில்நுட்ப தயாரிப்புகள் சர்வதேச சந்தையின் அங்கீகாரத்தை பெருமளவு வென்றிருக்கிறது. உலகின் முன்னணி நிறுவனங்களிலும் வியாபார துறைகளிலும் இலங்கையின் மென்பொருள்கள் பரவலாக இன்று பயன்படுத்தப்படுகின்றது. இன்னும் ஏராளமான படைப்புகள் சந்தைக்கு வர காத்திருக்கின்றன. முற்றிலும் வித்தியாசமான அனுபவத்தையும் புரட்சிகரமான பணியையும் மேற்கொள்ள நீங்களும் விரும்பினால், புதிய படைப்புகளை வாழ்க்கையின் அங்கமாக ஆக்கிக்கொள்ள நீங்களும் விரும்பினால், தகவல் தொழில்நுட்பத் துறையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். உலகையே மாற்றுவோம்.